வெல்கம் டு ரேகா டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கும்பகோணமில் இருக்கிற அத்திவரதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பாதாள அறையிலேருந்து அத்திவரதரை வெளியில் எடுத்து மக்கள் தரிசனத்துக்காக வைப்பாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கும்பகோணம் வேதநாராயண பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அத்திவரதரை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேதநாராயண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணலாம். வேதநாராயண பெருமாள் தரிசனம் ரொம்ப அழகாக இருந்தது. வேதநாராயண பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்த பிறகு நம்ம பார்த்தோன்னா வேதவள்ளி தாயார் சன்னதி இருக்குது. அங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வரும்பொழுது பார்த்திங்கன்னா நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க கோவிலில். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலை சுற்றி வெளில வரும்பொழுது ஆண்டாள் சன்னதி தனியாக இருக்குது. ஆண்டாள் தரிசனம் பார்த்துட்டு சுற்றி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பெருமாளோட நிறைய அவதாரங்கள் வந்து இங்கே பெயிண்டிங்ஸாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. தன்வந்திரி சன்னதி தனியாக இருக்கும். அங்கேயும் சாமியை தன்வந்திரியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அத்திவரதரை பார்க்கறதுக்கு நாங்கள் க்யூவில் போய் தனியாக நின்றுட்டோம். வரதராஜ பெருமாள் கோவிலில் தான் அத்திவரதரை மக்கள் தரிசனத்துக்காக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து தனியாக க்யூவில் போய் நின்று நம்ம சாமியை பார்க்கணும். இங்கே காலையில் தைலக்காப்பு பூஜை நடக்கும். தைலக்காப்புக்கு 300 ரூபா வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே இப்போ சேவைக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவினிங் டைமில் ஊஞ்சல் சேவை நடக்கும். பொதுவாக நம்ம அத்திவரதர் அப்படின்னு சொன்னாலே காஞ்சிபுரமில் இருக்கிற அத்திவரதர் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த அத்திவரதர் வந்து நமக்கு 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு தரிசனம் கொடுப்பாரு. இங்கே கும்பகோணத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நமக்கு அத்திவரதரை காட்சி தராங்க. அன்றைக்கி காலையிலே நாங்கள் வந்ததுனால க்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் ஒரு 30 மினிட்ஸ்லேயே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் மக்களோட தரிசனத்துக்காக வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் சாமியை வந்து தரிசனம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.